படையப்பா படம் இன்று ரீரிலீஸ் செய்யப்படுகிறது. இந்நிலையில் திரையரங்கில் கூடிய ரஜினி ரசிகர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு அவரது பேனருக்கு பாலூற்றி அபிஷேகம் செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மீண்டும் திரையரங்கில் வெளியிடப்பட்டுள்ள படையப்பா படம் ரிலீஸ் குறித்து ரசிகர்கள் கொண்டாட்டத்தை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ராம்குமார், KS ரவிக்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சௌந்தர்யா மற்றும் ரம்யா கிருஷ்ணன், சிவாஜி கணேசன் ஆகியோர் நடித்த படையப்பா படம் 1999 வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. ரம்யா கிருஷ்ணனுடைய அந்த நீலாம்பரி கதாபாத்திரம் என்பது இன்றளவுக்கும் பேசக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது. மக்களிடையே மிகப்பெரிய ரசிகர்களிடையே, குறிப்பாக ரஜினி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் அந்த படம் என்பது தற்பொழுது ரீரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று ரோகிணி திரையரங்கில் அது ரீரிலீஸுக்காக அந்த படம் என்பது ரீரிலீஸ் ஆகியிருக்கிறது. அதனை அவரது ரஜினி ரசிகர்கள் கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் நேரலையாக பார்க்கிறோம். இன்றைக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் அந்த படையப்பா படம் என்பது ரீரிலீஸ் என்பது ஆகியிருக்கிறது. தற்பொழுது ரீரிலீஸ் என்பது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த படங்கள் ரீரிலீஸ் ஆவதால் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு அவருடைய பேனர்கள் அமைக்கப்பட்டு அதற்கு பால் ஊற்றி பட்டாசு வெடித்து உள்ளிட்ட சிறப்பான வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ரோகிணி திரையரங்கை பொறுத்த வரைக்குமே ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் பிரபலங்கள் படையப்பா படத்தை மீண்டும் பார்ப்பதற்காக அவர்கள் வருவதால் அதிகப்படியான ரசிகர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ராம்குமார், ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. படையப்பா இது தலைவர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம காமன் ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய செலிப்ரேஷன். சோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். எல்லாருமே ரொம்ப பம்ப்ட் அப்பா, ஹைப்ட் அப்பா. வேர்ட்ஸ் இல்ல, அந்த மாதிரி தான். தலைவரோட 75வது பிறந்த நாள் ரோஹிணி தியேட்டர்ல மாபெரும் கொண்டாட்டமா போயிட்டு இருக்கு. படையப்பா ரீரிலீஸ், இதோட ஒரு பெரிய கிஃப்ட் தலைவருக்கு எங்க சைட்ல இருந்து என்ன கொடுக்க முடியும்? தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்றது தான் எங்களோட கடமை, எங்களோட பொறுப்பு. வேற லெவலுங்க. 75 வருஷமா ஒரு மனுஷன் நம்பர் 1 ஒரு துறையில இருக்காங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தவிர வேற யாரும் கிடையாது. மக்கள் தலைவர், சூப்பர் ஸ்டார், ஸ்டைல் பகவான், ஸ்டைல் சாம்ராஜ், 1008 பேர் இருக்கு தலைவருக்கு. அதை தாண்டி மக்கள் தலைவர் இன்னி வரைக்கும் தலைவர் அழைக்கிறாங்க. காரணம் ரஜினிகாந்தை தவிர சிவாஜி ராவா மக்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாருன்றது மட்டும்தான். ஸோ இன்னி வரைக்கும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன்ஸ் நிறைய இருக்கு. ரோல் மாடலா ஆஸ் அன் ஆக்டர் மட்டும் கிடையாது, எல்லாத்துலயுமே தலைவர் தான். ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா, வாழ்த்த வயதில்லை, அனைவரும் வணங்குகிறோம். படையப்பா எப்போ முன்னாடி பார்த்தது சரியா வராது, வார்த்தை சரியா வராது, எனக்கு குரல் சரியா வராது. நல்லா இருக்கு. இன்னும் தலைவா ஹைப்டப்பா இருக்கு. அதான் படையப்பாவை முன்னாடி இதில் பார்க்கல, பெரிய ஸ்க்ரீன்ஸ்ல இப்போ பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதானே, அதுக்காக தானே வந்திருக்கோம். அண்ட் தலைவர் இன்னைக்கு தலைவர் 75, இன்னும் 25 வருஷம் கழிச்சும் தலைவர் 100 கொண்டாட நாங்கள் ஓடுவோம் கண்டிப்பாக. தலைவா ஹெல்த்தியா, ஹெல்த்தியா, உங்களால் முடிஞ்சா படம் பட்டுங்க, பட் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதுதான் நாங்கள் கேட்டுக்கிறது. ஸோ ஹாப்பி பர்த்டே தலைவா.